வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். பிசி எக்ஸாம்க்கான டேட் நவம்பர் 9 அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். கரெக்டா எண்ணி பார்த்தோம் அப்படின்னா 30 நாள் தான் இருக்கு. சரிங்களா, ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இந்த 30 நாளா யூஸ்ஃபுல்லா படிச்சோம் அப்படின்னா பிசி எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்க ஏற்கனவே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சிலபஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டைம் இந்த 30 நாளை யூஸ்ஃபுல்லா பண்ணோம் அப்படின்னா கிளியர் பண்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, பட் இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன், இப்பதான் சிலபஸ்னா என்னன்னே தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரிங்களா, ஸோ யாரும் விட வேணாம். இந்த 2025 பிசி எக்ஸாமை எல்லாருமே ஒரு கடைசி வாய்ப்பா எடுத்துக்கோங்க. சரிங்களா, எதுக்காக சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் 2026 பிசி நோட்டிபிகேஷன் வருமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வர்றது மிகப்பெரிய டவுட்டா இருக்குது. எதுக்காக அப்படின்னா கண்டிப்பா 2026 எலெக்ஷன் அப்படின்னு ஒரு 6 or 7 மந்த் போயிடும். சரிங்களா, பேலன்ஸ் உள்ள 5 மந்த் தான் இருக்கும். இந்த 5 மந்த்ல பிசி வேகன்சி எவ்வளோன்னு பார்த்து ஃபில் பண்ணி அதுக்குள்ள டைம்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ 2026 நோட்டிபிகேஷன் வர்றது மிகப்பெரிய டவுட்டா இருக்கு. அதே மாதிரி 2024 நோட்டிபிகேஷன் வரல அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த 2025 நோட்டிபிகேஷனுக்காக எவ்வளவு வெயிட் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். சரிங்களா, ஸோ 2025 நோட்டிபிகேஷன் வருமா அப்படின்னு எதிர்பார்த்து இப்பதான் நம்மளுக்கு வந்துச்சு. சரிங்களா, ஸோ எக்ஸாம் டேட்டுமே பக்கத்துல நெருங்கியாச்சு. ஸோ இந்த 30 நாளா யூஸ்ஃபுல்லா பண்ணி கண்டிப்பா கிளியர் பண்ணிருங்க. சரிங்களா, இன்னும் நேரத்தை வீணடிக்கவே வேணாம். சரிங்களா, எதுக்காக 30 நாள் தான் இருக்கு. சோசியல் மீடியா எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த 30 நாளை யூஸ்ஃபுல்லா பண்ணுங்க. எதுக்காக சொல்றோம் அப்படின்னா வேகன்சி ஒரு ஹை லெவல் வேகன்சியா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இல்லை. சரிங்களா, லோ வேகன்சி தான் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி வேகன்சி இருக்கும், இப்ப எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு சிலர் சொல்லுவீங்க நமக்கு தேவையான ஒரு சீட் தானே, அந்த ஒரு சீட் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க ரொம்ப கரெக்டா தான் சொல்றீங்க. தென் கண்டிப்பா சக்சஸ் பண்றதுக்கு ஆல் தி பெஸ்ட். சரிங்களா, பட் ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மியூசிக்கல் சேர் கேம் தெரியுங்களா, மியூசிக்கல் சேர் கேம். சரிங்களா, ஸோ அந்த கேம்ல பார்த்துக்கோங்க. சரிங்களா, அது ஒரு 10 பேர் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10 பேர் விளையாடுறோம், சென்டர்ல ஒரு 7 சேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 7 சேர் இருக்கு, 10 பேர் ரவுண்டா சுத்தணும்னு வச்சுக்கோங்க. இந்த டயத்துல கேம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரிங்களா, ஸோ அதாவது மியூசிக் ஆஃப் பண்ண உடனே எல்லாருமே அந்தந்த சீட்ல உட்காருவாங்க. ஸோ 7 சேர் இருந்துச்சுன்னா கேம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதே இது அப்படியே யோசித்து பாருங்க, 100 பேர் விளையாடுறோம். சரிங்களா, ஸோ 100 பேர் பிளேயர் இருக்காங்க, பட் சென்டர்ல ஒரே ஒரு சேர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டயத்துல கேம் இன்ட்ரெஸ்டா இருக்குமான்னு யோசித்து பார்த்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா 100 பேர் இருக்கிறதுல ஒரு சென்டர் ஒரே ஒரு சேர் தான் இருக்கு. சரிங்களா, ஸோ இந்த ஒரு சேர்ல ஒருத்தர் உட்கார்ந்துருவாங்க. பட் ஆனா இந்த 99 பேருக்குமே திறமை இல்லையா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அப்படி கிடையாது. சரிங்களா, என்ன பொறுத்தவரை கேட்டோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் நடத்துறவங்க தான் சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இதுல கவர்மெண்ட்டை குறை சொல்லல, பட் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில 11,000 வேகன்சி சம்திங் வரும். சரிங்களா, ஸோ 11,000 பிளஸ் வரும். சரிங்களா, அந்த மாதிரி வேகன்சி இருக்கும். ஒரு 45 மார்க் எடுத்தாலே பிசிக்கல் செலக்ட் ஆயிரும். சரிங்களா, 45 பிளஸ் எடுத்தாலே பிசிக்கல் செலக்ட் ஆகி உள்ள போயிடுவோம். பட் இப்ப இருக்கிறது அப்படி கிடையாது, ரொம்ப லோவான வேகன்சி. அதே மாதிரி 70க்கு 65 பிளஸ் எடுத்தா தான் நமக்கான ஜாப் நம்ம கையில இருக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா, ஸோ இதுல யாரையும் நம்ம குறை சொல்ல தேவையில்லை. பட் ஆனா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாம இனி படிக்கிறதுக்கு ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா, ஸோ படிக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்டோ அதை விட முக்கியம் ரிவிஷன் பண்றது. சரிங்களா, ஸோ அப்பதான் நம்ம படிச்சது எல்லாமே மறக்காம இருக்கும். சரிங்களா, ஸோ ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் இனிமே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா, ஸோ இந்த 30 நாள் ரிவிஷன் பண்ணுங்க. அது போக டெஸ்ட் போட்டு பாரு. ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்க டயத்துல இந்த ஒரு சின்ன கதையை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, கண்டிப்பா சக்சஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாமரத்தை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாமரத்துல கொத்தா மாங்காய் காய்ச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு மாங்காய் நம்ம கையில கிடைக்கும். சரிங்களா, ஏதோ ஒரு மாங்காவாச்சும் வந்துடும். சரிங்களா, பட் இப்போ நம்ம புரி வைக்கிறது அப்படி கிடையாது. ஒரு மாமரத்துல ஒரே ஒரு மாங்காய் தான் இருக்கு. சரிங்களா, ஸோ
குறி வச்சோம் அப்படின்னா அந்த ஒரு மாங்காய் நம்ம கைக்கு வரணும். ஸோ அதுக்கு எவ்வளவு கவனத்துடன் செயல்பட்டோமோ அந்த மாதிரி செயல்பட்டாதான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருக்கு அப்படின்னா, இந்த டைம் தான் கடைசி வாய்ப்பு அப்படின்னு இருப்பீங்கல்ல. ஸோ அதாவது பிஎஸ்சி எக்ஸாம்க்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனே முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு இருப்பீங்களா. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு மாங்காய் தான் இருக்குது, பட் கையிலையுமே ஒரே ஒரு கல்லு தான் இருக்குது. ஸோ நம்ம குறி வைக்கிறது கண்டிப்பா நம்ம கையில கனி வந்து இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு கவனத்தோடனும் தெளிவாகவும் செயல்பட்டா மட்டும்தான் வெற்றி நம்ம கையில இருக்கும். ஸோ கடைசி வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. 2025 பிஎஸ்சி எக்ஸாம ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இவ்வளவு நாள் படிச்சதை விட ரிவிஷன் பண்றதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நம்மளோட சேனல்லையுமே ஆல்ரெடி சோசியல் அண்ட் சயின்ஸுக்கு தனித்தனியா ஒரு 1000+ கொஸ்டின் கிட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா ரிவிஷன் பண்ற மாதிரியும், தென் அதுக்கு ஒரு 3 செகண்ட் டைம் இருக்கும். ஸோ அந்த டயத்துல உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாக்குற மாதிரி வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துருங்க. சரிங்களா? மறக்காம நம்மளோட சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.